நம்ம சேனல் பேரை ஸ்னேக் பாபுன்னு மாற்றிட்டோம். இதை மாற்றினதுக்கு யாராச்சும் வருத்தமாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இனிமேல் இந்த பேர் தாங்க கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் வடிவேலை பற்றி இன்றைக்கி ஒரு ரோஸ்ட்டு தாங்க போட போகிறோம். 1991 என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்தில் இவர் அறிமுகமானார். அந்த ஒரு படத்தில் ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிருப்பாருங்க. ஆனால் இவருக்கு முழுமையான அங்கீகாரம் எப்போ கிடச்சிச்சு? தவசி அப்படின்ற படம் மூலியமாக தாங்க கிடச்சிச்சு. இவருடைய டேலண்ட் எந்த விதத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கைப்புள்ள அப்படின்ற கேரக்டரில் இவர் கால் உடஞ்சிரும். ஆக்சுவலாக இவருக்கு ரியல் லைஃப்பில் கால் உடஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு சீனை வச்சு டேரக்டர் பயங்கரமாக எடுத்திருப்பாருங்க. என்ன டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இவர் 5 வருஷத்துக்கு ரெட் கார்டு வாங்கிட்டாருங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் புலிகேசி படத்தில் நல்லாவே நடிச்சிருந்தாலும் இவர் பண்ண சில விஷயம்னால இவரை சினிமாக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 5 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. ஒமிக்ரான் நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு நாய்சேகர் அப்படின்ற படத்தில் ரிட்டர்ன் கொடுத்தாருங்க. பட் அந்த படம் அவ்வளவும் நல்லா இல்லாதனால ஊத்திக்கிச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படின்ற படத்தில் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்துரு. இவர்கிட்ட என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவரோட ஈவில் சைடே இவர் அழிச்சிருச்சுங்க. ஆமாங்க, விஜயகாந்தால தான் இவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனால் அவருடைய இடத்துக்கே போகாம இருந்ததால மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு பேர் இருந்ததே போயிடுச்சுங்க. இவரை நல்லவன் நம்புறவங்கெல்லாம் இப்போ கெட்டவராக பார்க்குறாங்க. ஈவில் சைடு மட்டும் இல்லைனா இவர் வாங்கின பல சினிமா அவார்டுக்கு இவர் பெருமைப்பட்டிருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள்.